உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 2.0 நம்ம தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு புது லேண்ட்மார்க்காக இருக்கக்கூடிய படம் தான் இந்த 2.0. டேரக்டர் ஷங்கருடைய பார்த்தீங்கன்னா 3 வருஷ உழைப்பு தான் இந்த 2.0. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார், எமி ஜாக்சன் அப்படின்னு படத்தில் வர ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் டேரக்டர் ஷங்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி இந்த மாதிரி ஒரு கதையை அவர் எழுதினாரு, அதை பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் சொல்லி லைக்கா நிறுவனம் அதை எப்படி ஸ்பான்சர் பண்ண முன் வந்தாங்க அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. ஸோ இவங்க 2 பேர் காம்போவும் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மேஜிக் அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D கேமராவில் எடுத்து அது 3D கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3D கேமராலே ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணால் ஸோ அது எந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸை நமக்கு தரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஷங்கர் ரொம்பவே அழகாக கொடுத்துட்டாரு. ஸோ இந்தியன் சினிமாவே பார்த்தீங்கன்னா இந்த 2.0 ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ தலைவர் வந்து நின்னாலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அலரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கெட்டப்பில் வந்திருக்காரு. ஸோ வசீகரன், சிட்டி, அப்புறம் நெகட்டிவ் சிட்டி அப்படின்ற மாதிரி 3 கெட்டப்பில் வந்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டைனி சிட்டி குட்டி 3.0 அப்படின்ற மாதிரி ஒரு கெட்டப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு தாங்க சொல்லும். ஸோ படத்தில் ஆடியன்ஸுக்கு கூஸ்பன் மூமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எப்படா சிட்டியை காமிப்பாங்க அப்படின்ற கியூரியாசிட்டியோட நகர்ந்துட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எப்படா ரெட் சிப் போட்ட சிட்டியை காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி கியூரியாசிட்டி போயிட்டே இருக்கும். ஸோ எப்போ அந்த ரெட் சிப் போட்ட சிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வராரோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு கூஸ் மூமெண்ட்ஸ் தாங்க வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது அந்த ரெட் சிப் போட்ட சிட்டி வந்த உடனே ஸ்க்ரீனில். ஸோ படமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சூடு பிடிக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆரோட பிஜிஎம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எந்திரன், அந்த எந்திரனையும் 2.0 கனெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் யூஸ் பண்ணியிருக்க பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேங்க, ஒரே ஒரு ஏஆர் ரஹ்மான், ஒரே ஒரு சங்கர், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ இவங்க 3 பேர் காம்போவை தவிர வேறு யார் இதில் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஏஆர்ஆரோட பிஜிஎம் அந்த பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் இடையில பாண்டிங் பார்த்தீங்களா, அந்த பிஜிஎமே 2க்கும் உண்டான பாண்டிங்கை கொண்டு வருது. அந்த டிஸ்மேண்டில் பண்ண சிட்டியா அவங்க அழகாக எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணுற விதமாகட்டும், அந்த பிஜிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக ஒரு இதை கொண்டு போதுங்க. ஸோ அடுத்து படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போதே படத்துக்கான கதை என்ன அப்படின்றது நமக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும். ஸோ அந்த கதையை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஒரு கொஞ்சம் லேக் அப்படின்னு தாங்க சொல்லும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸோ படத்தில் ஹீரோயினாக வந்திருக்க எமி ஜாக்சன், ஸோ இவங்களை போய் ரோபோட் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. இவ்வளோ அழகான கியூட்டான பியூட்டிஃபுல்லான ரோபோட்டை சத்தியமாக யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எமி ஜாக்சனும் ரஜினி கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த 4D சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், 3D விஷுவல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஷங்கர் அறிமுகப்படுத்தி வச்சா தான் ஹிஸ்ட்ரியிலே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர் ஷங்கர் அவர்கள். அதுவும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ரோபோட்டை வச்சிருக்காரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுத்தே ஆகணும். ஸோ யாருமே எதிர்பார்க்காத 3.0 அப்படின்ற ஒரு இதை பார்த்தீங்கன்னா ஷங்கர் அவர்கள் இதில் வச்சிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்க. நமக்கே தெரியும் படத்துக்கான விஎஃப்எக்ஸ் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா $75 மில்லியன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஒரு ஃபைட் நடக்கும் பார்த்தீங்கன்னா அதுலலாம் விசுவல் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் இன்டர்வலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேசிங் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் காட்சிகளே பார்த்தீங்கன்னா நீங்கள் 3Dயில் பார்த்தா மட்டும்தான் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3Dயில் போய் உங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளோட கூட்டு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.